சார். டேக் a seat மிஸ்டர் கிஷோர். தேங்க்யூ சார். அந்த மஞ்சுளா கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் சார். ஜெயிலில் மர்மமான முறையில் இறந்து போன கைதி. எஸ். முதல்ல தற்கொலைன்னு அதை முடிவு பண்ணி ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அபிநயாங்கிற லேடி இல்ல, இது திட்டமிட்ட கொலை, என்ன குறி வச்சு அதுல நடத்தப்பட்ட கொலையில மஞ்சுளா இறந்துட்டாங்கன்னு சொல்லி மனித உரிமை கமிஷன்லயும் முதலமைச்சரோட தனி பிரிவிலையும் பெட்டிஷன் கொடுத்து அந்த கேஸை மறுபடியும் விசாரிக்க வச்சு இப்ப கோர்ட்ல விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த கொலை வழக்குல முன்னாள் அமைச்சர் சங்கர பாண்டியனும் தொழிலதிபர் ஆதித்யாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. எல்லா தரப்பினரும் இந்த வழக்கை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. You see, இந்த வழக்குல ரொம்ப முக்கிய தொடர்புடைய சரோஜான்ற கைதிய சமீபத்துல ஜெயிலுக்குள்ள வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால அந்த சரோஜாக்கு பாதுகாப்பு கேட்டு மறுபடியும் அந்த அபிநயா விரைவு நீதிமன்றத்துல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதை விசாரிச்ச விரைவு நீதிமன்றம் அந்த சரோஜாவுக்கு உடனே ஒரு தனிப்படை அமைச்சு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அந்த உத்தரவின்படி நான் ஒரு தனிப்படை அமைச்சிருக்கேன். 4 இன்ஸ்பெக்டர் கொண்ட அந்த தனிப்படைக்கு நீங்க தான் சீஃப். நீங்க இப்பவே சார்ஜ் எடுத்துக்கலாம். ஓகே சார். மிஸ்டர் கிஷோர், இந்த கேஸ்ல உங்க பிரதரின்லா மிஸ்டர் ஆதித்யா மேல குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட நான் உங்களை இந்த தனிப்படைக்கு தலைமை அமைக்க காரணம் உங்க நேர்மை. அதை நீங்க தொடர்ந்து காப்பாத்தணும். உங்க செயல்பாடும் ரொம்பவும் துடிப்பா இருக்கணும். சார், என்னோட நேர்மையான அணுகுமுறையை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் சார். I'll do my level best சார். That's good. உங்களுக்கு கீழே வேலை செய்ய போற 4 இன்ஸ்பெக்டரையும் இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். 1 செகண்ட். ஹலோ, அந்த 4 ஸ்பெஷல் டீம் இன்ஸ்பெக்டர்ஸை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. இவரு மிஸ்டர் தில்லைராஜன். ஹலோ சார். ஹலோ. மிஸ்டர் விஸ்வநாதன். சார். மிஸ்டர் ஜான். சார். மிஸ்டர் அன்பழகன். ஹலோ. இவர் மிஸ்டர் கிஷோர், அசிஸ்டன்ட் கமிஷனர். இவர் தலைமையில தான் இந்த தனிப்படை செயல்பட போகுது. சார். மிஸ்டர் கிஷோர், நீங்க ஜெயில் துறை ஆபீசர் மீட் பண்ணி சரோஜாவுக்கு ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு நீங்க விசாரிக்கணும். இதுக்கு ஜெயில் துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நான் ஜெயில் துறை ஐஜி கிட்ட ஏற்கனவே இது விஷயமா பேசிட்டேன். ஓகே சார். முக்கியமா அந்த சரோஜாவை கோர்ட்டு கூட்டு வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவ உயிருக்கு ஜெயிலுக்குள்ளேயே குறி வச்சவங்க நிச்சயமா வெளியேயும் குறி வைப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். கண்டிப்பா சார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சார். அந்த சரோஜா மேல ஒரு கீரல் கூட விடாம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். பட் ஐ நீட் ஃபயரிங் ஆர்டர் சார். ஷூர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கோ அஹெட். ஓகே சார். 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 ஆல் தி பெஸ்ட். என்ன அபி இந்த கடை கூட்டு வந்திருக்கேன்? ஆமா, என்ன ஒரே ஆம்பளை போற உடுப்பா இருக்கு. ஏன் ஆனந்தி, நீ நிச்சயதார்த்தத்துக்கு பேண்டா போட போற? ஆமா, ஆனந்தி பேண்ட் போட்டுப்பா, நீங்க புடவை கட்டிக்கோங்க. நான் மட்டும் புடவை கட்டனா நீங்களா யாரும் பக்கத்துல நிக்க முடியாது தெரியுமா? நிக்கிற மாதிரி இருக்கா என்ன? ஏய், ராஜேந்திரன் மாமா, லேடிஸ் செக்ஷன் 2nd ஃப்ளோர்ல இருக்கு. அப்படியே சங்கதி, நான் கூட பயந்தே போயிட்டேன். இந்த பிள்ளைகளாம் ஆம்பளை ட்ரெஸ் போடுங்களே என்னமோன்னு. பேசாம வாங்க மாமா. போட்டாலும் நல்ல ட்ரெண்டியா ஏன் மாடலா ஆர்த்தி, இருக்கும். நீ வேணா எனக்கு ஒரு பேண்ட் செட் எடுத்து வேஸ்டே ஜாஸ்தி. வாங்க வாங்க. அந்த குடும்பம் எல்லாம் எதுக்கு எங்களுக்கு? விட்ட டவுசரோட தெரிய சொல்லி காட்டுறது. ஐயோ, இவரை கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. அம்மா, அங்க போலாமா? அங்க ஹேண்ட் ஒர்க் பண்ண சாரீஸ் எல்லாம் இருக்கு. ஏய், பட்டு சேலை பாருங்கம்மா. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் பட்டு சேலைன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி விசேஷத்துக்கு பட்டு சேலை தான் எடுக்கணும். சரி, அங்க போய் பாப்போம். பிடிக்கலன்னா பட்டு சேலை எடுப்போம். வேண்டான்னு சொன்னா கேளே. அம்மா, அவ திருப்திக்கு பார்க்கலாம். பிடிக்கலன்னு சொன்னா பட்டு சாரி பாப்போம். சரி பாருங்க, ஆனா பட்டு சேலை தான் எடுக்கணும். வேற புடவை ஏதாவது இருந்தா காட்டுங்க. இந்த சரி பாரு. பிங்க் கலர் மோதமா இருக்கும். பட்டு சாரி. உஷா, இதுல வர்க் நல்லா கொஞ்சமா இங்க பாருங்க, இந்த கலர் நல்லா இருக்கு. என்னம்மா? உஷா, நான் சொல்ல போற விஷயத்தை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அபி உன் மேல உயிரையே வச்சிருக்கா. என்னம்மா விஷயம்? முதல்ல விஷயத்த சொல்லுங்க. ஆனந்த் நிச்சயதார்த்தத்தப்போ
அபிக்கு பாஸ்கர் கையால மருதாளி கட்ட வைக்கலான்னு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா உஷா, அவ எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும் சொல்ல? பாஸ்கர் ரொம்ப மாறிட்டாரு. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு மாறிட்டாருன்னா பாரு. அதெல்லாம் சரியானா அபி இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? அவ எங்க ஒத்துக்கிட்டா? அவளுக்கு விஷயமே தெரியாது. தெரியாதா? ஐயோ, அபிக்கு தெரியாமல இந்த ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அவகிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டா உஷா. மத்த எல்லாருக்கும் தெரியும், அதான் உங்ககிட்டயும் சொல்றேன். எல்லாருமா சேர்ந்து வற்புறுத்தினா அவ கண்டிப்பா ஒத்துக்குவா. என்ன உஷா யோசிக்கிறேன்? எனக்கு அபிய பத்தி நல்லா தெரியுமா? அவ வாழ்க்கையில இன்னொரு முறை கல்யாணங்கிற விஷயத்துக்கு இடமே இல்ல. இது அவளே என்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கா. அவ அப்படிதான் சொல்லுவாமா. ஆனா அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? அவ பெரிய பிசினஸ் பண்ணலாம், நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல அவ சொல்றது எதுவுமே சரியில்லை. ஒரு தாயா என்னால அபிய அப்படியே விட்டுட முடியாது. எனக்கு அப்புறம் அவளுக்கு யார் இருக்கா? எல்லாருக்கும் தனித்தனி குடும்பம், தனித்தனி வாழ்க்கைன்னு அமைஞ்சிடுச்சு. பிற்காலத்துல அவளை யார் கவனிப்பாங்க? நீங்க சொல்றது எல்லாமே நியாயமா இருக்கலாம். ஆனா அபி இதுக்கெல்லாம் ஒத்துக்க வாங்குற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. என்னால அபிய ஒத்துக்க வைக்க முடியும் உஷா. அவ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். உஷா, அபி அந்த நேரத்துல ஏதாவது மறுத்து பேசினா ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். அவ என்ன பேசினாலும் நீ கேட்க கூடாது. அம்மா, நீங்க எடுத்திருக்கிறது சாதாரண முடிவு இல்ல. அபிய அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயம். அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன். ஏன்னா அபியோட நலன் மட்டும் இல்ல, அவளோட எண்ணமும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுது உஷா. ஆனா உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ அவளுக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லணும். சரி, வாங்க வாங்க மாமா, வாங்க. இந்த வர்றேன். பாத்துட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா நீ சொன்ன மாதிரியே பட்டு புடவையே எடுப்போம். என்னக்கா நீ நல்லா இருக்குங்கிற, ஆனா வேணான்னு சொல்ற. இது பாரு ஆர்த்தி, இந்த மாதிரி கல்யாண விசேஷங்களுக்கு அம்மா என்ன விரும்புறாங்களோ அது மாதிரியே நடப்போம். புரியுதா? சரி வா, பட்டு புடவை செக்ஷனுக்கு போலாம். வா ஐஷா. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நான் ஃபோன் பண்றேன். சரியா? ஆதி, காஃபி கொண்டு வரேன். வேணாமா? கிஷோர், என்ன ஆண்டி? லாயர் ஒரு விஷயம் சொன்னாரு, அது உண்மையா? என்ன சொன்னாரு? அந்த சரோஜாக்கு தனிப்பட்ட செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு நீங்க தான் இன்சார்ஜ் ஆமே. ஆமா. ஏன்பா கிஷோர், உனக்கே இந்த வேலையெல்லாம்? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு கிரிமினலுக்கு பாதுகாப்பு கொடுக்கவா நீ போலீஸ் வேலையில சேர்ந்த? இதுல என்ன தப்பு இருக்கு? சரோஜா ஒரு கிரிமினலா இருக்கலாம், பட் அரசாங்கத்தோட பாதுகாப்புல இருக்க ஒரு குற்றவாளி. அரசாங்க பாதுகாப்புல இருக்கிற குற்றவாளிக்கு பாதுகாப்பு தரது என்னோட டியூட்டி தானே. அதுக்காக நாங்க சொல்ல சார், நீங்க ஏன் அவாய்ட் பண்ண கூடாது? என்ன பேசுறீங்க வக்கீல் சார்? என்னோட மேலதிகாரிங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது நான் எப்படி தட்டி கழிக்க முடியும்? இன்னொன்னு, அதை தட்டி கழிக்கணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும் இல்லையா? காரணம் இருக்கு. என்ன காரணம்? அந்த சரோஜா யாரு? மஞ்சுளா கொலை வழக்குல இன்வால்வ் ஆனவ. தேவையில்லாம திட்டம் போட்டு ஆதி சாரியும் சங்கரபாண்டி சாரியும் இன்வால்வ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில நீங்க எதுக்கு சார் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? உங்க மேலதிகாரிங்க சொன்னா கூட நீங்க மறுத்திருக்கலாமே. நீங்க பேசுறது ரொம்ப விசித்திரமா இருக்கு வக்கீல் சார். என்ன சார், என்ன விசித்திரத்தை பாத்தீங்க? யோசிச்சு பாருங்க. ஆதி எந்த தப்பு பண்ணாத போது சரோஜா பாதுகாப்பா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுல என்ன தப்பு இருக்க போகுது? சொல்ல போனா சரோஜாக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே ஆதிக்கு ஒரு விதத்தில் நல்லது தானே. இதுல எந்த விதத்திலையும் ஆதி சாருக்கு நன்மை கிடையாது. அந்த அபி ஏற்படுத்தி வச்சிருக்கிற குழப்பம் இது. அவ தேவையில்லாம ஆதி சாரை இழுத்து விட்டு குழப்பம் பண்றா. அந்த சரோஜாவை தன் கைக்குள்ள போட்டுட்டு ஆதி சாருக்கு எதிராக பிரச்சனை பண்றா.
அவருக்கு அகேன்ஸ்டா பெரிய சதி வேலையை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சதிக்கு நீங்க துணை போறீங்க. டோன்ட் பி சில்லி. என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சு இதோட நிறுத்திக்கிறது தான் நல்லது. வக்கீல் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்காம நீங்க பாட்டு பேசிட்டு இருந்தா எப்படி? எனக்கு எல்லாமே புரியுது ரேகா. நீங்க பேசுறது தான் தப்பு. ஒரு போலீஸ் ஆபீசரோட டியூட்டில தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்ல. இங்க பாருங்க, ஆதி உங்களோட மச்சான். ஆதிக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். ஆதி எந்த தப்பு பண்ணாதப்போ இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாது. ரெண்டாவது, மாமா மச்சான் உறவு கொண்டாட விஷயம் இல்லை இது. எல்லாரும் படிச்சவங்க தானே. ஆதியோட பிசினஸ்ல இது வரைக்கும் நான் தலையிட்டு இருக்கேனா? அப்புறம் ஏன் டியூட்டியில் மட்டும் ஏன் தலையிடுறீங்க? என்ன பெரிய டியூட்டி? ரேகா, இனிமே பேசாத. அதுக்கு இல்ல அங்கிள். பேச்ச நிறுத்து. காஞ்சனா, மாப்பிளைக்கு காஃபி கொண்டு கொடு. மாப்பிளை, நீங்க ரூமுக்கு போங்க. இல்ல மாமா, நான் என்ன சொல்றேன்? எனக்கு புரியுது மாப்பிளை, நீங்க போங்க. என்ன அது இதெல்லாம்? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ். கிஷோர் காஃபி போட்டு கொடுங்க, போங்க. ஆதி, ரிலாக்ஸ். He's just doing his duty. No problem. ஓகே. என்ன சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பி, இப்பதான் வந்து 10 நிமிஷம் ஆகுது. என்னம்மா, எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு சார். பட்டு புடவை எடுக்கணும்ல, அதான் ஆளாளுக்கு பார்த்து லேட் எங்க பண்ணிட்டாங்க. ஆனந்தி ஆர்த்தியை காணோம்? ஆர்த்தி அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. ஆனந்தியும் உஷாவும் இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு டி நகர் போயிருக்காங்க. போய் கதவு தரடா. சரிக்கா, இந்த தரங்குறேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க துல்ஸ். வாங்க சார், வாங்க உட்காருங்க. ராஜேந்திரா, போய் காஃபி கொண்டு வா. ஆள் இல்லக்கா. போய் வாங்கிட்டு வாங்க மாமா. இந்தா, இது உள்ள வச்சுட்டு போ. என்னாச்சு சார்? சரோஜா விஷயத்துல ஏதாவது டெவலப்மெண்ட்? இல்ல, சந்தோஷமான விஷயம் தான்மா. என்ன சார்? ஆமா பி, சரோஜாவோட பாதுகாப்புக்கு தனிப்படை அமைக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டு இப்ப தனிப்படையும் அமைச்சாச்சு. அம்மா, இத கேட்டியா? கேட்டேன் அபி. வர்ற வழியில எல்லாம் அபி இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பா, சரோஜா பத்தின கவலை ஒண்ணு குறைஞ்சது. இல்லனா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமாவே இருந்தது. இல்ல தொல்காப்பியன்? ஆமா பி, தனிப்படை ஃபார்ம் பண்ணது பல விதத்துல நமக்கு நல்லதுதான். ஆமா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நல்ல விஷயங்களாவே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நீங்க இருங்க, நான் இதோ வரேன். அம்மா. என்னம்மா? இங்க வா. இது பாருமா, தொல்காப்பியன் வந்திருக்காரு. அவர்கிட்ட நீ ஒண்ணு வித்தியாசமா நடந்துக்காத. நான் ஏம்மா அவர்கிட்ட வித்தியாசமா நடந்துக்க போறேன்? இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆனந்தி விஷயத்த நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ அவர்கிட்ட இறுக்கமா நடந்துக்காத. அவர் மேல பாவம் எந்த தப்புமே கிடையாது. தொல்காப்பியன் மட்டும் இல்லைன்னா இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பேன். என் கூடவே அவர் இருந்து எனக்கு தைரியம் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு இப்பவும் எனக்கு பக்கபலமா என் கூடவே இருக்காரு. எனக்கு இதெல்லாம் தெரியாதா அபி? ஆனந்தியோட நிச்சயதார்த்தத்துக்கு அவரை கூப்பிடுமா. நீ கூப்பிடுறதுதான் முறையா இருக்கும். ஐயோ, என்ன அபி, நான் அவரை ஏன் கூப்பிட மாட்டேன்? கண்டிப்பா கூப்பிடுறேன். வா. இத பாருங்க சார், சரோஜாவுக்கு தனிப்பட அமைச்சு அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்துட்டோம். இனிமே ஆதியால எதுவும் பண்ண முடியாது. இந்த எல்லாருக்கும் கூட இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. இந்தாங்க சார். போதுமா? போறோம்.
உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஆனந்த் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். என்னம்மா இது, நம்ம வீட்டு விசேஷம், நீங்க சொல்லவே வேண்டாம், நாங்க கண்டிப்பா வருவோம். ரொம்ப சந்தோஷங்க. தம்பி, உங்களை இதுக்கு முன்னாடி சில நேரங்கள்ல நான் உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி பேசிருக்கேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க மேல எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே மரியாதையும் அன்பும் இருக்கு. என்னம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது என் கடமை தம்பி, அதனாலதான் பேசுறேன். ஆனந்த் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்க கூடாது. என்னம்மா அது இப்படி பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, என் மனசுல எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. ஆனா இதுல ஒரு பிரச்சனை. அபி எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க, நான் அந்த வேலையெல்லாம் கவனிக்கணும். ஸோ ஆனந்தியோட நிச்சயதார்த்தத்துக்கு என்னால் வர முடியாத சூழ்நிலை. பட் என்னோட வாழ்த்துக்கள் எப்பவுமே ஆனந்திக்கு உண்டு. நிச்சயத்தை என்னால் வர முடியாத வழியே கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவேன். சார் நான் கிளம்புறேன் சார். ஓகே சார். இருங்க தம்பி, ராஜேந்திரன் பால் வாங்க போயிருக்கா, காஃபி சாப்பிட்டு இல்லம்மா, போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதான் நான் கிளம்புறேன். வரேன் சார். ஓகேப்பா. அம்மா, மைசூர் பாக்கு சூப்பர்மா. ஒரு நிமிஷம் தொல்காப்பு. என்ன அபி? ஏன் நீங்க ஆனந்தி நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க? மனசுல ஏதாவது வருத்தம் இருக்கா? ஐயோ, அந்த மாதிரி எதுவும் இல்லை அபி. எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது, அது உங்க வீட்டு ஆளுகளோட. இல்ல, சல்பேட்டா சரோஜா தம்பிங்களோட பாதுகாப்புக்காக இருக்கிறது தான் முக்கியமான வேலை. ஆனா அதான் உண்மையான காரணமா? என்ன அபி இப்படி பேசுறீங்க? நான் எதுக்கு உங்கள்கிட்ட போய் சொல்ல போறேன்? இல்ல, அதுக்காக இல்ல. ஆனந்தியோட விஷயத்துல அம்மா உங்ககிட்ட நிறைய டைம் கோவப்பட்டிருக்காங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொன்னீங்களோன்னு. இதை பாருங்க அபி, உங்களோட நட்பு எனக்கு ரொம்ப முக்கியம். உங்க சம்மந்தப்பட்டவங்க கூட சண்டை போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாவும் பிரச்சனையாவும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இங்க அபி தான் முக்கியம். உங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நான் வரேன்னு சொன்னா அது அபிக்காகத்தான். ஒருவேளை நான் வராம போனா அதுவும் அபிக்காகத்தான் இருக்கும். அதனால மற்ற விஷயங்களோ பிரச்சனைகளோ எது நடந்தாலும் என்ன பாதிக்காது. இதான் சத்தியமான உண்மை. தேங்க்ஸ் தொல்காப்பியன். அப்புறம் நிச்சயத்தான் வரல இல்லையா, கல்யாணத்துக்கு வருவேன். கண்டிப்பா கல்யாணத்தை கலைக்கிறோம். அப்ப நான் கிளம்புறேன் அபி. சரி.